வணக்கம். நான் உங்க ஜனா பேசுறேன். இப்ப என்ன கதைன்னு பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷியானந்த் வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க டி நகர்ல. அது என்ன விஷயன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அது என்ன விஷயம்னா, காலையிலேயே வந்து நம்ம தளபதி விஜய் வந்து கைப்பட வந்து பெண்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக ஒரு ஆதங்கமா அவரு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில வந்து தாய்மார்களுக்கும், எனது அருமை தங்கைகளுக்கும், பெண்களுக்கும், அனைத்து தரப்பு பெண்களுக்கும் வந்து எதிரா வந்து நடக்கும் சமூக அவலங்கள், அத பத்தியான விஷயங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அது அவலங்கள், பாலியல் குற்றங்கள்னு பல்வேறு வன்கொடுமைகள் வந்து கண்டு வந்து நான் ஒரு அண்ணனா வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கேன். ரொம்ப வேதனையா இருக்கு. எல்லா சூழலும் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு அண்ணனா நான் உறுதுணையா நிப்பேன். அப்படின்னு நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் வந்து மாணவிகளுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் வந்து தமிழகத்தில வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். பெண்களின் அந்த பாலியல் வன்கொடுமை செய்ததா வந்து அந்த பெண்ணின் கொடுத்த புகாரின் பேர்ல வந்து சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் அவரை வந்து போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, கைப்பட வந்து மாணவிகளுக்கு அவர் எழுதிய கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவத்தில் வந்து அதிமுக, பாஜக கட்சிகள்லாம் வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து போராட்டமும் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையே வந்து நேற்று தினம் வந்து இந்த வழக்கை வந்து விசாரித்த வந்து சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை வந்து விசாரிக்க 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து அடக்கிய ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து நியமிச்சிருக்கிறதா உத்தரவு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே வந்து தமிழகத்தில் வந்து அனைத்து தரப்பு பெண்களுக்கும் வந்து எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அவலங்கள், பாலியல் வன்கொடுமை, பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு நான் ஒரு அண்ணனா ரொம்ப மன அழுத்தத்துக்கு வேதனைக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு கைப்பட ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. அதை வந்து இன்னைக்கு ஒரு விஷயமா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இதுவாக ஆளுநர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குற மாதிரியும் ஒரு விஷயம் இருந்தது. பட் ஆனால் இதுக்கான ஒரு பர்மிஷன் வந்து இன்னும் சட்டமுறையாக வந்து இந்த இதுவும் ஒன்று அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான இன்னும் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணல. அப்படி இருந்தும் வந்து இந்த புஷானது வந்து மக்கள்கிட்ட வந்து பொதுமக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்த அந்த ரசீது வந்து பெரும் பேசு பொருளாக இருக்குது. அதனால் வந்து அப்ரூவலே இல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுறது தவறுன்ற ஒரு ரீசனுக்காக இன்றைக்கி அவரை கைது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கான ஒரு போராட்டங்களும் இது நடந்துட்டுருக்கு. அவரை விடுதலை பண்ணணுன்ற மாதிரி கண்டிப்பாக இது ஒரு சட்ட ரீதியான சிக்கலை வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகம் இதை மேற்கொண்டிருக்கு. கண்டிப்பாக இது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை இப்போது இதை மேற்கோள் காட்டி அவரை வெளியே எடுப்பாங்களா, இதுக்கு என்ன பதில் தளபதி சொல்லுவாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். கண்டிப்பாக பார்த்துட்டு அதை பற்றி என்னென்னு பேசுவோம். தேங்க்யூ.